நவராத்திரி விழாவின் நிறைவு நாளை முன்னிட்டு மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் 108 வீணை இசை வழிபாடு நடத்தப்பட்டது. நவராத்திரி கலை விழாவை முன்னிட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் கடந்த 9 நாட்களும் பரதநாட்டியம், ஆன்மீக சிந்தனை, சொற்பொழிவுகள் என பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடந்தன. இந்த ஆண்டு விழா கடந்த 5ஆம் தேதி துவங்கியது. அன்றைய தினத்திலிருந்து அம்மன் 9 நாட்களும் ஒவ்வொரு விதமான அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். விழாவின் நிறைவு நாளான 10ஆம் நாள் திருவிழாவில் வீணை இசை வழிபாடு நடந்தது. வீணை வழிபாட்டு மன்றம் சார்பில் 14வது ஆண்டாக இந்த வழிபாடு நடத்தப்பட்டு வருகிறது. மாணவ மாணவிகளின் கல்வி மேம்பாட்டிற்காக நடத்தப்பட்ட வீணை இசை வழிபாட்டில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இசை கலைஞர்கள் கலந்து கொண்டு வீணையை மீட்டனர். பத்தாம் நாளான விஜயதசமி உற்சவத்தன்று வீணை வழிபாடு மன்றம் நடத்தக்கூடிய 108 வீணை இசை வழிபாட்டினை நடத்தி தந்திட இங்கு தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பேராசிரியர் பெருமக்களும் அவர்களுடைய மாணாக்கர்களும் ஆசிரியர் பெருமக்களும் இங்கு வந்திருக்கின்றார்கள். மாணவ மாணவியரின் கல்வி மேம்பாட்டிற்காக நடத்தப்படுகின்றது. மீனாட்சி அம்மன் திருக்கோவில் சன்னிதானத்தில் இந்த வீணை வழிபாட்டினை நாங்கள் 14ஆம் வருடமாக இதனை நடத்தி கொண்டிருக்கின்றோம். கோவில் முழுவதும் ரம்மியமாக ஒலித்த வீணையின் இசையை பக்தர்கள் மெய்மறந்து ரசித்தனர்.